Assalamu alaikum. Hi guys. Welcome to our channel A to Z Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். First food color. Next முந்திரி. அதுக்கு அடுத்தது பாதாம். தேவைக்கேற்ற எண்ணெய். கொஞ்சமா நெய். லவங்கம். அரை டம்ளர் பால், தேவையிருந்தா பால்கோவா, வேணான்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் சுகர், ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ், 2 டம்ளர் தண்ணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்குது. இப்போ ஸ்லிம்ல வச்சுட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ். அரிசி கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் தனித்தனியாக சாதம் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாதம் வெந்துச்சா பார்க்கலாம். ஒன்றும் பாதியாக வெந்துச்சுன்னா போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாதத்தை வடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வடிக்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பேன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த பொருள்லாம், இப்போ அதில் நம்ம சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய், நெக்ஸ்ட் கொஞ்சமா நெய். எண்ணெய் சூடாகணும். நம்ம எடுத்து வச்சுக்க ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த முந்திரி, பாதாம், எல்லாமே இப்படி நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். வதக்கிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட்ல நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம டைரெக்டாக பால் ஊற்றினா அதில் கடையில் திரிஞ்சிரும். அதனால ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பேனில் தண்ணி ஊற்றிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை கூட அதில் சேர்த்துக்கணும். அது ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஃபுட் கலரை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிருக்க சாப்பாடை அதில் சேர்த்துக்கணும்.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ண ரெசிபியை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம பெரியம்மா செஞ்ச ரெசிபி வந்து ரெடி காய்ஸ். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பா காய்ஸ், டேஸ்ட் வேறு லெவல் காய்ஸ். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.